கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய மெய்வார்த்தை நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய மெய்வார்த்தை சங்கீதம் 9:18. எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் எல்லோரும் பிஸியாக ஏதோ ஒரு நோக்கத்தை நோக்கி நம்ம ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதனால் நம்ம ஒருத்தர் நினைக்கிறதுக்கோ டைமு நிச்சயமாக கிடையாது. அதே போல் நம்ம யாருக்குன்னா ஒருத்தர் தாழ்வில் இருக்கும்போது நம்ம சொந்தங்களுக்கோ இல்லை நம்ம கூட பிறந்தவர்களுக்கோ அல்ல நம்ம நண்பர்களுக்கோ நம்ம பக்கத்து வீட்டில் யாருக்கோ அவங்க தாழ்வில் இருக்கும்போது நம்ம நேரத்தை அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கலாம், இல்லை பணம் உதவி செஞ்சுருக்கலாம், ஏதோ நம்ம ஒரு உதவி செஞ்சுருக்கலாம். அவங்க சொல்லியிருக்கலாம் நான் அவங்கள மறக்க மாட்டேன், என் இரவுல மறக்க மாட்டேன், இதை நான் எப்போவே மறக்க மாட்டேன் நான் சொல்லியிருக்கலாம். ஆனால் சொன்ன ஒரு 2 வருஷத்துலேயோ 1 வருஷத்துலேயோ அவங்க மறந்து போயிருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா கர்த்தர் சொல்கிறார், எளியவன் என்று நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஏசாயா 44:21 பார்த்தீங்கன்னா நீ என்னால் மறக்கப்படுவதில்லை அப்படி என்ற வசனம் இதுக்கு ஏற்ற வசனமாக இருக்கிறது. இது எல்லோருக்கும் மாத்திரம் கிடையாது, தனியாகவும் சொல்கிறார். பர்சனலாக கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நம்மளை சுற்றி இருக்க மனிதர்கள் மறந்து போகலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை ஒரு நாள் மறக்கவே மாட்டார். நம்மளை கண்டு கொண்ட தேவன் எப்போதும் நம்ம நினைவு கொண்டு நம்ம தேவைகளை அவர் சந்திப்பார். இதை நாம் விசுவாசிப்போம், ஜெபிப்போமா? கர்த்தாவே உமக்கு நன்றியா ஏசப்பா. அப்பா ஏசப்பா, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நான் இவ்வளோ உதவி செய்தேன், ஆனால் இவங்க என்னை மறந்துட்டாங்களே, இவங்க தாழ்வில் இருக்கும்போது நான் இவங்களை நினைத்தேனே, இப்போது என்னை நினைக்கவில்லையே, என்கிட்ட எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா என்று பேசக்கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் ஏசப்பா மறந்தது போல் இருக்கிறாங்களே ஆண்டவரே. ஆனால் மனிதர் அப்படி தான் ஏசப்பா. ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே. அப்பா வேதத்தில் இருக்குதே கர்த்தாவே, மனுஷனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வசனம் இருக்குதே கர்த்தாவே. அதே போல் ஏசப்பா உங்கள் மேலே நாங்கள் எப்போதும் பற்றுதலாக இருக்க கர்த்தர் இறக்கும் கிருபை பாராட்டுங்க. மறக்கப்பட்ட எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை என்று வசந்து கேட்டார் போல கர்த்தாவே ஏசப்பா, இன்றைய இந்த தினத்தில் கர்த்தாவே நீர் இவர்களை நினைத்ததற்காக உமக்கு நன்றி. ஒரு நாள் உங்களால் நாங்கள் யாருமே மறக்கப்பட்டு போவதில்லை ஆண்டவரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்கள் இந்த மெய் வார்த்தை செய்திகளை தினந்தோறும் கேட்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறீர்கள் என்பதை கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு தெரிவிக்க மறவாதிருங்கள். கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற அலைபேசி எண்களிலே நீங்கள் அழைத்து நீங்கள் பெற்ற நன்மைகளை சாட்சியாக எங்களுக்கு அறிவிக்கலாம். அது நீங்களும் நாங்களும் சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்த உதவியாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you.